நான் உங்கள் வழக்கறிஞர் டி. திருமுருகன். தொடர்ந்து நம்ம மக்கள் பணியில் இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம அறிக்கையில் கல்வி, மருத்துவம், நீர் இதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதோட அடிப்படை தேவைகளுக்காக நம்முடைய உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்தி 8 கோடி மக்களுக்கான தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உத்தரவு இன்னைக்கு வாங்கியிருக்கோம். நாம் தமிழருடைய வழக்கறிஞர் பாசறை என்னன்னா, போற போக்கில் அண்ணன் செந்தமிழன் சீமான 100 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வாங்கிட்டாரு. யூடியூப்ஸ்ல உட்காந்து நிறைய பேசுறாங்க. பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதை நம்மளும் பேசத்தான் செய்யறோம், எல்லாரும் பேசத்தான் செய்யறோம். ஆனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஒருபோது நம்ம சுமத்த மாட்டோம். அது போல சவுக்கு சங்கர் பேசினாப்புல, இந்த முக்தார் பேசினாரு. இப்போ ஒருத்தர் கிளம்பியிருக்காப்புல. நிறைய மாஃபிங் பண்ணி தப்பான முறையில அசிங்கமா கேவலமா அருவருக்கத்தக்க வார்த்தையில போடுறாங்க. கருத்து சுதந்திரங்கிற பேர்ல ரொம்ப கொச்சையா பேசுறாங்க, தப்பான முறையில பேசுறாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இந்த 100 கோடி ரூபாய் அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வாங்கிட்டாருன்னு சொல்லி உட்காந்து யூடியூப்ல ஒருத்தர் பேசுறாரு. தொடர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது அவதூறு குற்றச்சாட்டு படுத்துறாங்க. இதை நம்ம கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்தோம், எஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்தோம். அவங்க அதிகாரத்துல இருக்கிறனால நம்மளை கண்டுக்கல, நம்ம அதிகாரம் இல்லாதனால நம்மளை கண்டுக்காம விட்டாங்க. திரும்ப நம்ம எஸ்பிட்டையும் நம்ம சொன்னோம், கமிஷனர்ட்டையும் சொன்னோம், நம்ம சட்டப்பூர்வமான வாதங்களை வச்சோம். இல்ல நீங்க போய் ஏபிபி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு உங்களுக்கு மேட் அவுட் ஆகாது அப்படின்னாங்க. நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வந்தோம். இன்னைக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்து அதை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் விக்டோரியா கௌரி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய சொல்ல முடியாத நன்றிகளும் வணக்கங்களும். நேரடியா தமிழ்நாட்டினுடைய தலைவன் சீமான் தவிர்க்க முடியாதவர். அவர் தப்பா மார்பிங் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு தடவை சொல்லல, 2 தடவை சொல்லல, 3 தடவை பதிவு பண்ணாங்க. இதை காவல்துறை வேடிக்கை பார்க்குறீங்க. திமுக அமைச்சர், திமுகவோட எம்எல்ஏ தப்பா பேசணும், உடனே நீங்க அவரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணீங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு வாதத்தை எடுத்து வச்சோம். இது போல 100 கோடி ரூபாய் முறைகேட்டு ஊழல் சம்பந்தமாக பழனியில இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மீது ஒரு யூடியூபர் பேசினார், உடனே அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனா அதே போல 100 கோடி 200 கோடி வாங்கிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை போற போக்குல பேசுறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்கணும். உடனே மறுபடியும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பெரிய அளவுக்கு கோவப்பட்டு நீதிமன்றம் கடுமையா நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர், தமிழ்நாட்டுக்கான தலைவர் செந்தமிழன் சீமான் அவர் இன்னைக்கு ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கான தவிர்க்க முடியாத தலைவர். அவரை தப்பா பேசுறத, அருவருக்கத்தக்க வார்த்தையில பேசுவதை ஒருபோது நீதிமன்ற வேடிக்கை பார்க்காது என்று சொல்லி கூறி நடவடிக்கை எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக கடுமையாக உழைத்த உங்கள் வழக்கறிஞர் டி. திருமுருகன், எமது சட்ட அலுவல் பேரை கேட்டால் நீங்கள் பயந்துருவீங்க, பிரபாகர பாண்டியன் அவர்களும் கடுமையான வாதத்தை எடுத்து வச்சாங்க. சிறப்பான விஷயம். இன்னும் நமக்கு கோடி பிரச்சனைகள் இருக்கு, அதை நோக்கி நகர்வோம். மக்கள் நம்மளை நம்பினாலும் நம்பாட்டாலும் நம்ம மக்களுக்கு இறங்கி வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.